Hi students, now you go to 11th standard maths exercise 1.2 fourth sum. Let P be the set of all triangular in the plane at R be the relation defined on P as the A relation B. If A is a similar to B, prove that R is the equivalent relation. So Rங்கிறது equivalent relation prove பண்ணும். So equivalent relationனா என்னென்ன இருக்கணும்? ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், இது எல்லாமே இருந்ததுன்னா இது ஈக்குவலண்ட் ரிலேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, நவ் யூ ரைட் த எக்ஸசைஸ் 1.2 ஃபோர்த் சம். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன இருக்கணும்? ஏ ஈக்குவல் டு ஏவாக இருக்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ இருக்கணும். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ரிலேஷன் எழுதிக்கலாம். ஸோ ஏ இஸ் ஏ சிமிலர் டு ஏன்னு எழுதிக்கலாம். ஏ வந்து சிமிலருக்கு ஏல இருக்குது. ஸோ ரைட் த ரிலேஷன் ஏ ரிலேஷன் டு ஏ. ஸோ கான்செப்ட் ஒத்தாயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்சிவ். ஸோ நெக்ஸ்ட் யூ வில் கோ டு சிமிட்ரிக். சிமிட்ரிக்கில் வரும்போது ஃபஸ்ட்டு ரிலேஷன், ஸ்டேட்மெண்ட், ரிலேஷன் எழுதணும். ஸோ அதை ஷார்ட்டாக ஆர்எஸ்எஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ என்ன கான்செப்ட்? ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏங்கிற கான்செப்டில் வரணும். ஸோ ஏ ரிலேஷன் டு பி. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதுவோம்? ஏ இஸ் ஏ சிமிலர் டு பின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பி இஸ் ஏ சிமிலர் டு ஏன்னு எழுதுவோம். ஸோ பி ரிலேஷனில் வரும்போது பி ரிலேஷன் டு ஏ. ஸோ ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏங்கிற கான்செப்டில் இது சூட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஏ இட் இஸ் ஏ சிமிட்ரிக். இது சிமிட்ரிக்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யூ வில் கோ டு டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா சி, நெக்ஸ்ட்டு ஏ கமா சி, இது மூணுமே ஈக்குவலாக இருந்தால் அது டிரான்சிட்டிவ்ல வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் ஏ ரிலேஷன் டு பி, நெக்ஸ்ட் பி ரிலேஷன் டு சி. இது ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதுவோம்? ஏ இஸ் சிமிலர் டு பி, நெக்ஸ்ட்டு அண்டு பி இஸ் ஏ சிமிலர் டு சி. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட்டு ஏவும் பி எழுதியாச்சு, நெக்ஸ்ட்டு பியும் சி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன எழுதணும்? ஏவும் சியும் எழுதணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ஏ இஸ் ஏ சிமிலர் டு சின்னு எழுதலாம். ஸோ ஏ ரிலேஷன் டு சி. ஸோ கொடுத்துருக்கிற கான்செப்ட் எல்லாமே டிரான்சிட்டிவில் ஒத்து வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ஏ டிரான்சிட்டிவ். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஆர் இது வந்து ஈக்குவலன்ஸாக, ஆர் வந்து ஈக்குவலன்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமிலர், டிரான்சிட்டிவ் இந்த த்ரீயுமே என்ன இருக்குது இதில் சூட்டபுளாக ஒத்து வந்துருச்சு. ஸோ அதனால் ஹென்ஸ் ஆர் இஸ் ஏ ஈக்குவலன்ஸ். ஸோ இதோட ஃபோர்த்து சம் கம்ப்ளீட் ஆகுது. ஃபிஃப்த்து சம். On the set of natural number, let R be the relation defined by A relation B. If 2A plus 3B equal to 30, write down the relation by listing all the pairs. Check whether it is a reflexive, symmetric, transitive, equivalence. இப்போ இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டு எழுதணும்னா அதோட பேரில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இப்படி ஏ கமா ஏ, பி கமா பி, ஏ கமா சின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேல்யூஸை இதே மாதிரி லைக் ஏ 6,3, 4,2 அப்படிங்கிற கான்செப்டில் எழுதிட்டு என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ரிஃப்ளெக்சிவா, சிமிட்ரிக்வா, டிரான்சிட்டிவா, ஈக்குவலன்ஸான்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபஸ்ட்டு 2A + 3B = 30. ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து பியோட ஆன்சரை நம்ம பியோட வேரியபிளை கண்டுபிடிக்கிறதாட்ட கண்டுபிடிப்போம். இந்த 3Bயை ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு இந்த 30, இந்த 2A வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு மாத்திரப்போ -2Aவாக சேஞ்ச் ஆகும். நவ் B = 30 - 2A, இந்த 3 வந்து ஹோல் டிவைடருக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 3, இப்போ B இருக்கா, பியோட ஆன்சர் வேணும்னா நம்ம ஏக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணால் தான் பியோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன அப்ளை பண்ணலாம்னா 3 அப்ளை பண்ணுவோம். 3, 6, 9, 12ங்கிற கான்செப்டில் நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ A = 3ங்கிற கொண்டு போய் இந்த B = இந்த ஃபார்மேட்டில் கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ B = 30 - 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? 3 அப்ளை பண்ணுவோம், டிவைடட் பை 3. 30 - 2 3s are 6 divided by 3. 30 - 6 24. ஸோ 24/3, 3ஆல் கேன்சல் பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ ஹவு டு ரைட் A, B எப்படி எழுதலாம்? 3,8 அப்படிங்கிற கான்செப்டில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு இப்போ A = 6ன்னு அப்ளை பண்ணுவோம். A = 6ன்னு அப்ளை பண்ணுவோம். A = 6. ஸோ B = 30 - இப்போ A வர இடத்துக்கு என்ன? 6 அப்ளை பண்ணும். ஸோ A வர இடத்துக்கு 2 6 are 12. ஸோ 30 - 12 divided by 3.
ஸோ 13ல் 12 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் எழுதி ஸோ 18 டிவைடட் பை 3 18 3ஆல் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும். ஸோ ஹவு டு ரைட் த பேர்ஸில் எப்படி எழுதுவோம்? ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 6. ஏ கமா பியில் கான்செப்டில் 6,6,6ங்கிறது எழுதுவோம் பேரில் 6,6. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ 9ன்னு அப்ளை பண்ணணும். எதில்? இந்த பி ஈக்குவல் டு 30 - 2a இருக்குல்ல, அந்த பை ஹோல் 3 அதில் அப்ளை பண்ணணும். ஸோ ஏ ஈக்குவல் டு 9. ஸோ பி ஈக்குவல் டு 30 - 2 இன்ட்டு ஏ வர இடத்துக்கு 9 அப்ளை பண்ணால் 30 - 2a பை 3. ஸோ இந்த ஏ வர இடத்துக்கு 9 அப்ளை பண்ணால் 2 9s are 18 ஹோல் டிவைடட் பை 3. ஸோ 13 - 18 கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ 13 - 18ங்கும்போது ஆன்சர் வந்து 12. ஸோ கம் டு ஆன்சர் 12/3. 12/3 cancel, you will come to answer 4. So write the A, B pattern எழுதுறப்ப 9,4. 9,4. Next A value will apply the 12. A ஓட வேல்யூவை 12ன்னு அப்ளை பண்ணும். ஸோ இந்த இதே ஃபார்மேட்டில் 30 B ஓட வேல்யூ இருக்குல்ல, B ஈக்குவல் டு 30 - 2a by 3ங்கிற ஃபார்மேட்டில் A ஈக்குவல் டு 12, B ஈக்குவல் டு 30 - 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 12 அப்ளை பண்ணால் 2 × 12 24. ஸோ 30 - 24 by 6. ஸோ கம் டு ஆன்சர் 6/3. will cancel, come to answer 2. ஸோ கிடைக்கிற ஆன்சர் 2. ரைட் த A, B பேட்டர்னில் எழுதுகிறப்ப உனக்கு 12,3ங்கிற பேட்டர்னில் எழுதணும். ஸோ இதை எல்லாமே ரிலேஷனுங்கிற போட்டு ஒரு ஆர்டர் பேரில் நம்ம இப்போ செட்டில் எழுத போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் இப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். 3,8, 6,6, நெக்ஸ்ட்டு 9,4, 12,3ங்கிறது 12,2ங்கிறத எல்லாத்தையுமே ஒரு ரிலேஷனுக்குள்ளே போட்டு நம்ம இப்போ எழுதணும். ரிலேஷன் 3,8, 6,6, 9,4, 12,2. இப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து நம்மளுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்கள். சூட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எல்லா நம்பரும் சூட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 தானே எடுத்திருக்காங்க. ஸோ 3,3 இதில் இருக்குதான்னு பாருங்கள். இதில் 3,3ஏ இல்லை, பட் 6,6 தான் இருக்குது. 3,3 இல்லை. ஸோ ரிஃப்ளெக்சிவ், நாட் அ ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? A, B. ஓகே, நெக்ஸ்ட்டு A, B சிமிட்ரிக்னா A, B ஈக்குவல் டு B, A. ஸோ ஏவோட வேல்யூ வந்து இங்கே என்ன 3,3 தான் நம்ம எடுத்தோமா. ஏவோட வேல்யூ இங்கே 3 இருக்குது. பியை வந்து 8ன்னு வச்சுக்கிட்டோம்னா 3,8. நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கணும்? 8,3ன்னு இருக்கா இதுக்குள்ளே? இல்லை. ஸோ நாட் அ சிமிட்ரிக். ஆனால் டிரான்சிட்டிவ் மட்டும் இதில் இருக்குது. டிரான்சிட்டிவ் எப்படி இருக்கும்? A, B, B, C, A, Cங்கிற கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. கான்செப்டில் பார்த்தோன்னா அது இருக்கிறனால டிரான்சிட்டிவ் மட்டும் இருக்குது. பட் ஈக்குவலன்ஸும் கேட்டிருக்கிறனால நாம் என்ன பண்ணணும்? இப்போ டிரான்சிட்டிவ் மட்டும் இருக்குது, ரிஃப்ளெக்சிவ் சிமிட்ரிக் இல்லாதனால இட் இஸ் நாட் அ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எழுதணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னு எழுதிக்கணும். எழுதிட்டு ரிஃப்ளெக்சிவில் என்னன்னு சொன்ன சேம் நம்பர் A ஈக்குவல் டு A தானே, A, A தானே. ஸோ 3,3 இதில் இல்லை. ஸோ டேக் அண்ட் ரைட் த ஆன்சர். ஸோ 3,3 நாட் பிலாங்ஸ் டு இந்த ரிலேஷனுக்குள்ளே 3,3 இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு இது வந்து ரிஃப்ளெக்சிவ்னா A ஈக்குவல் டு A, அதாவது A, Aங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம பார்த்தோம். ரிஃப்ளெக்சிவ் இல்லை. நெக்ஸ்ட்டு சிமிட்ரிக் வந்து A, B ஈக்குவல் டு B, A. ஸோ ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 3,8. 3,8 வந்து ஆருக்குள்ளே இருக்குது, ரிலேஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ 3 ரிலேஷன் டு 8, பட் 8 ரிலேஷன் டு 3. இதே வந்து 8,3 வந்து அந்த ப்ராக்கெட்குள்ளே ரிலேஷனுக்குள்ளே இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் அ சிமிட்ரிக். நெக்ஸ்ட்டு வந்து A, B, A ரிலேஷன் டு B, B ரிலேஷன் டு C, நெக்ஸ்ட் A ரிலேஷன் டு C. இதில் மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸ் எல்லாமே அதில் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இட் இஸ் எ டிரான்சிட்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் சிமிட்ரிக் இல்லை, டிரான்சிட்டிவ் மட்டும் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ஈக்குவலன்ட் ரிலேஷன் எழுதிடலாம். இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.